வணக்கம் மக்களே, சட்டமன்றப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறதாம். 10 தோல்வி பழனிசாமின்னு கேலி பண்ணுற, இனிமேல் 10 வெற்றி பழனிசாமின்னு நிரூபித்து காட்டுறேனா. எடப்பாடியின் ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன, மாறும் அரசியல் களமா? வாங்க வீடியோவை மூலமாக கண்கா. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் திமுக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் எடப்பாடியாரும் கூட தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் பாஜகவுடன் தனது கூட்டணி அறிவித்திருக்கிறார். அதனை தொடர்ந்தான் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி வைத்திருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்சான எடப்பாடி பழனிசாமி மீதான அரசியல் விமர்சனம் அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை அவர் கையாண்ட விதம் தமிழக அரசியலிலே ஒரு பெரும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறதா. அதாவது கடந்த கால தோல்விகளை சுட்டிக்காட்டி 10 தோல்வி பழனிசாமி என்று கேலி செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் இனிமேல் 10 வெற்றி பழனிசாமி காலம் என்பதை அவர் தனது அதிரடி வியூகங்களால் நிரூபித்து காட்டியிருக்கிறாரா. அதாவது என்ன சொல்வதென்றால், தனது அதிரடி வியூகம் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார். எந்த விதமான இழுபறியுமின்றி மிக குறுகிய காலத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான உடன்பாடு எட்டியிருப்பது என்பது எடப்பாடியாரின் அரசியல் முயற்சிக்கு சான்றாக அமைகிறதா. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பொதுவாக நிலவும் கருத்து வேறுபாடுகள், காரசார விவாதங்கள் அல்லது மனக்கசப்பான ஏதுமின்றி ஒரு சுமூகமான சூழலை எட்டியிருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது பாஜகவிற்கு 27 தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்றும், வட தமிழகத்தில் செல்வாக்குள்ள பாமகவிற்கு 18 தொகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தில் வாக்கு வங்கி வைத்துள்ள அமமுகவுக்கு 11 தொகுதிகள் என பிரித்து கொடுப்பதன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சமநிலை பேரியா உள்ளார். மற்ற கூட்டணி கட்சிகளெல்லாம் அரவணைத்து சென்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் 179 இடங்களில் அதிமுக இரட்டலை சின்னத்தில் கண்டிப்பாக தனித்து போட்டி என்பதை எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஒரு துல்லியமான கணக்கு என்பது அதிமுக தனி பெரும்பான்மையின் ஆட்சியை கைப்பற்றும் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர் அளித்திருக்கிறார். 179 இடங்கள் என்பது போட்டியிடும் அதிமுக குறைந்தபட்சம் 118களில் மேஜிக் எண்ணை தாண்டி வெற்றி பெறுவது என்பது உறுதி. அக்கட்சியின் தேர்தல் ஆய்வுக்குழுக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் சிதறாமல் இரட்டை இலைக்கு மாற்றப்பட்டதை உறுதி செய்யப்பட மாவட்டம் வாரியாக கண்காணிப்பு குழுக்களும் அவர் நியமித்துள்ளாராம். அரசியல் என்பது வெறும் பேச்சு அல்ல, அது ஒரு துல்லியமான போர்க்களம் என்பதை அவர் செயலாக காட்டியிருப்பது அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில்தான் அதாவது மாவட்ட செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் வரை அனைவருமே நேரில் சந்தித்து வெற்றிக்கான சூத்திரத்தை எடப்பாடி பழனிசாமி விளக்கி வருகிறார்களாம். கேலி செய்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீந்து பார்க்கும் விதமாகத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 10 தோல்வி பழனிசாமியை தொடர்ந்து 10 வெற்றி பழனிசாமி என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் பூச்சான எடப்பாடி பழனிசாமியர் ஒரு முக்கிய குறிக்கோளாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலைதான் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகளை கூட தொடங்கிவிட்டாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.